இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு எஸ் பாஸ்கர், உங்கள் பலத்த கரகோஷத்தோட அவருடைய முதல் படம், உங்களுடைய சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. பேச எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சுந்தர்சி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நாளை இயக்குனரில் இருந்து தான் வந்தேன், சீசன் 5லேருந்து வந்தேன் நான். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமாக சினிமாவில் வரணும்னு ரொம்ப ஆசை. நாளை இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜேவிக்கும் இங்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நாளை இயக்குனர் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம், அது ஒரு காமெடி கலந்த ஷார்ட் ஃபிலிம். அது வந்து நான் நின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது. சுந்தர்சி சார் வந்து ஜட்ஜ். அதில் அப்போ தான் சுந்தர்சி சார் ஃபஸ்ட் நான் நேரில் பார்க்குறேன். சுந்தர்சி சார் அண்ட் வசந்த் சார் வந்து ஜட்ஜு. என் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இறங்கி வந்தவுடனே சார் படம் பார்க்கும்போதே சிரிச்சார். இறங்கி வந்தவுடனே ஃபஸ்ட்டு கேட்டார், பாஸ்கர் ஆக்சுவலாக இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன், மற்றபடி காமெடியாக தான் சார் பண்ணியிருக்கேன், எனக்கு காமெடியாக தான் பண்ண வரும். இல்லை பாஸ்கர், வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு தெரியல, இது அதை தான் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு டக்குன்னு பேச வரல அப்படின்னு. இல்லை பாஸ்கர், நீ நடித்தது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார், நடிக்க வேண்டிய ஆள் வந்து அந்த டயத்துக்கு வரல சார். என் பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதை வச்சு எடுத்து அங்கே எல்லாமே வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். ஹீரோ வரல. ஹீரோ வரலன்னொடனே என்ன பண்ணேன், எங்கள் அசிஸ்டண்ட்லாம் 2-3 பேர் நடிக்க சொன்னேன். புகழ் நான் நடிக்க அசோசியேட் டேரக்டர், அவரையும் நடிக்க சொன்னால் எல்லாம் பயப்படுறாங்க. பப்ளிக்காக ஷார்ட், அது கேமரா மறைச்சி வச்சு தான் எடுக்கணும். மொபைலில் தூக்கி கூவத்தில் போட்டு மேலே பார்த்து கத்தணும், அப்படி ஒரு ஷார்ட்டு. யாருமே நடிக்கலான்ட்டாங்க. சரி, கடைசி எங்கள் வீடு பக்கத்தில் தான் போய் லுங்கி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி எடுத்துகிட்டு வந்து நானே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீ நடிச்சிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் பல ஸ்ட்ரகிள்கள்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடித்து அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ளே பண்ணி சார் பார்த்து, சார் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த டேட் கண்டிப்பாக என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்னையிலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து என் லைஃபே மாறி இருக்கு அப்படின்னா சுந்தர்சி சார் தான் அது காரணம். அண்ட் தென் நான் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஷார்ட் ஃபிலிமே சார் ரொம்ப பாராட்டுவார். சார் சில நேரங்களில் நான் உன்னோட ரசிகர் கூட சொல்லிவிடுவார். எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும், இவ்வளோ பெரிய டேரக்டர் என்னோட இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா. பயங்கர ஓப்பனாக பாராட்டுவார். சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இது. ஒளிவு மறைவு இப்படி தான் பாராட்டணும் அப்படின்றதான் கிடையாது. சார் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவார். அண்ட் தென் முடிச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சுட்டு சார்கிட்ட ஃபாலோ பண்ணி சார்கிட்ட கேட்டேன், பாஸ்கர் ஒரு நாள் வா, சும்மா அந்த லைன் சொல்லு பாஸ்கர் அப்படின்னாரு. லைன் சொன்னேன், இது மாதிரி இருக்குது சார், ஒரு 1/2 அன் ஹவரில் அந்த லைன் நான் சொன்னேன். நல்லா இருக்கு, ரெடி பண்ணலாமே அப்படின்னாரு. ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்னா. ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்க பாஸ்கர், நீ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்து பாரு அப்படின்னாரு. 3 நாளே முடிஞ்சது. ஏன்னா 3 நாளுக்கு மேலே வச்சுலாம் எனக்கு அவ்வளோதான் வரும். ஹியூமராக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். முடிச்சோடனே சாருக்கு இது மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் சார். 10 நாள் டைம் இருந்துச்சு பாஸ்கர்னாரு. இல்லை சார், 3 நாள் முடிச்சிட்டேன் சார், 4 நாள் யோசிச்சாலும் இதுதான் வரும், இதுதான் எக்ஸ்ட்ரீம் சார் அப்படின்னு. சரி ஓகே பாஸ்கர், நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னாரு. ஆஃபீஸ் போய் உட்காந்து February 20th லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி போய் உட்காந்து சார், சரி பாஸ்கர் அப்படியே நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு சார் ஸ்கிரிப்ட் அம்மாக்கா அப்பாக்கெல்லாம் விழுந்து போயிருக்கேன். போயிட்டு ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன். சார் அப்படியே சைலண்ட்டாக தான் கேட்டு, பயங்கர எக்ஸ்ட்ராடனரி காமெடிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் சைலண்ட்டாக கேட்டே இருந்தார். சரி சிரிப்பு வரல போல இருக்குது. எல்லாம் கேட்டு முடிச்சு, சார் இந்த இடத்துல இன்ட்ரோவல் சார் அப்படின்னா. ஓகே பாஸ்கர், காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கை கொடுங்க பாஸ்கர் அப்படின்னாரு. கை கொடுத்தேன்னு பாஸ்கர் சுந்தர்சியோட ப்ரொடக்ஷனில் டைரக்டர் பாஸ்கர் இன்னிலேருந்து டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்தாரு. நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், கண்ணே கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சார் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், இவர் தான் நம்ம படத்தில் படம் பண்ண போகிறாரு, கம்பெனி பண்ண போகிறாரு பாஸ்கர். பாஸ்கர் இப்போ கம்ஃபர்டபுளாக செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கன்னாரு. எனக்கு செம்ம ஷாக்கு. இப்படி நான் ப்ரொடியூசர் கிட்டலாம் அவ்வளோ போய் கதை சொன்னது எனக்கு தெரியாது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லி முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டார். பாஸ்கர் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது, உடனே ஸ்டார்ட் பண்ண, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இங்கே சொல்லிவிடு, எதுவுமே என்கிட்ட நீ கேட்காத, எல்லாமே உனக்கு வந்துடும் அப்படின்ட்டாரு. அந்த சாவுக்குத்து போர்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்துச்சு பீச்லேயே. மீதி ப்ரொடியூசர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. சார்கிட்ட சார் நம்ம ஒரு செட்டு ஒன்று போடணும், சொல்லிட வேண்டியதானே போடு, நீங்கள் அதையும் என்கிட்ட கேட்டுருக்க. இல்லை சார், செலவை பற்றி நீ ஏன் பாஸ்கர் யோசிக்கிற, உனக்கு என்ன செலவு வேணுமோ எது வேணா பண்ணு அப்படின்ட்டாரு. என் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபஸ்ட் டைம் சார் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். வந்தோடனே மைக் வாங்கி சொல்லிட்டாரு, பாஸ்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க தான் வந்தேன் நான், மற்றபடி எதுவும் நான் செக் பண்ணலாம் வரல, சும்மா பார்த்துட்டு போகலாம். அவனை எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மானிட்டரில் உட்காந்து சார் என்கிட்ட தான் பாஸ்கர் ஓகேவா அவ்வளோதான் கேட்பாரு. அவ்வளோதான் சார், அதோட வரவே இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. எல்லாமே முடிச்சு சார் ஸ்க்ரீனில் பார்த்தாரு, ஆக்சுவலாக டப் வெர்ஷன் பார்த்தாரு. சூப்பர் பாஸ்கர், ஸ்கிரிப்டில் இருந்ததை விட இதில் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நான் குஷ்பு மேடம் வந்து February 20 சார்கிட்ட கன்ஃபர்மேஷன் ஆகி திரும்பியும் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. 22ஆம் தேதி காலையில் திரும்பி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, பாஸ்கர் நீங்கள் வந்து செக் வாங்கிக்கலாம். நாங்கள் செம்ம ஷாக்கு, ஒரு 2 நாளே செக்கு. உடனே வந்தேன். நம்ம ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் போய் செக் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ளே போனால் தான் குஷ்பு மேடம் வந்து செக் கொடுத்தாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. லைஃப் டைமில் வந்து சினிமா பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தெரியல. ஃபஸ்ட்டு படத்தில்
மேடம் வந்து செக் கொடுக்கும்போது அடுத்த வருஷம் இதே நாளில் நீ மிகப்பெரிய இயக்குனராக இருக்கணும் பாஸ்கர், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து உன்னோட டேட்டு கேட்கணும், அந்தளவுக்கு நீ பெரிய டேரக்டராக இருக்கணும்னாங்க. அங்கேருந்து அழுக ஆரம்பித்தவன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் பல கஷ்டங்கள் எல்லாமே நடந்தது. என் ஒய்ஃப்லாம் கன்சீவாக இருக்கும்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் நான் பண்ணுவேனாலாம் தெரியல. வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அந்த டயத்தில், மார்க்கெட்டிங் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு சாரை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் தான் லைஃப் ரொம்ப மாறிச்சு. எனக்கு இதுக்கு மேலே அதிகமாக பேச வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். கிரண் சார் முக்கியமாக ஆஃபீஸில் எனக்கு அடிக்கடி லீவ் கொடுத்த அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹரி, எங்கள் அண்ணா விஜய் அண்ணன், எங்கள் அப்பா அம்மா, என் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே சாரை பற்றி சொல்லணும்னா என் பிள்ளையோட பேரே சாரோட பேர் தான். பிறந்த உடனே சார் தான் வந்து வச்சார். சாரோட பேர் சொன்னோடனே சாரை ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நன்றி. அந்த சித்தார்த் விபின் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 டிஃப்ரெண்ட்டான சாங்ஸு. நான் எப்போ எந்த நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு திடீர்னு எனக்கு இது ஒரு டியூன், ஏங்க இந்த படத்தில் இப்படி ஒரு டியூன் இருந்துச்சு பண்ணுங்க அப்படின்னு. அதையும் ஒரு ஏன் சரி பாஸ்கர் அந்த ரெஃபரன்ஸ் என்ன ஓகே பண்ணுவோம். திரும்பி காலைல ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் இப்படி ஒரு சாங் சார், சாவு குத்தில் டபரா குத்து, மக்கெட் குத்து, இந்த மக்கு குத்து, இன்னும் டபரா குத்து, பக்கி குத்து, இதெல்லாம் ஸ்கிரிப்டில் சின்னதான்னு சொல்லி பெருசாக இருக்குது, அதுக்கு ஒரு சாங்கே வேணும் சார் பண்ணுங்க அப்படின்னு. எந்த டைமாக இருந்தாலும் நான் எப்போ போனாலும் அவர் வீட்லேயே போய் கூட உட்காந்து அதை கம்போஸ் பண்ணி நைட்டு பகலாக அதுக்காக ஒரு பாடுபட்டு இன்றைக்கி சாங் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஷூட் பண்ணும்போது அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டாங்க. சில்லாக்கி டுமாலாம் எடுக்கும்போது பயங்கர எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா அந்த பாட்டு பயங்கரமாக கலக்கிட்டாங்க டான்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன், டான்ஸா ஓகே சூப்பர் பாஸ்கர், இது ஒரு படத்தில் கூட ஆடினதே இல்லை, நீ அதை வாய்ப்பு கொடுத்திய படத்தில் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் வைபவ் கதை சொல்லி முடிச்சு சார் கிட்ட கேட்டோன்னே சார் சொன்ன ஆப்ஷன் இல்லை பஸ் சார் இது மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னா வைபவ் சார் நான் உடனே சொல்லிடுறேன். உடனே சார் ஃபோன் பண்ணார், ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லுவார், உடனே ஓகே சொல்லிடு அப்படின்னாரு. போய் கதை சொன்னால் பொண்ணு இன்டர்வியூலே அவர் ஓகேன்ட்டார். பாஸ்கர் ஓகே இதுக்கு மேலே சார் ஜட்ஜ் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக அது செமையாக இருக்கும் அப்படின்னாரு. செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுன்னு சொல்லிட்டார், உனக்கு என்ன டெடிகேஷன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நார்த் மெட்ராஸ் பாஷை அந்த படத்தில் பேசணும், இதுக்காக ஒரு 2-3 நண்பர்கள்லாம் அவருக்கு நார்த் மெட்ராஸ் பாஷெல்லாம் ஒரு 10 நாள் ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சு ஐயோ கவிதான்ற டைலாக் அவர் மறக்கவே மாட்டார். அந்தளவுக்கு அது ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. நார்த் மெட்ராஸ் நல்லா ஃபுல்லாக பேசியிருக்காரு. அந்த பிரபா நார்த் மெட்ராஸில் ரொம்ப முக்கியமான அளவன், அவனை தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு பாட்டு எழுத விட்டோம். பாட்டு முதல்ல அவன் எழுதும்போது எனக்கே ஒன்றும் புரியல. படமெல்லாம் உள்சி டியூன் போட்டாங்க, படமெல்லாம் உள்சி துடிக்குது பல்சு பல்கா தேடு அப்படின்னா, அப்புறம் பார்த்தா கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மீது எல்லா வேர்டுமே அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்டு, பட் கேட்கும்போது பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சாதாரண பாடல்கள் கேட்கறதுக்கு நம்ம பாடல் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மங்கிஸ்கா இங்கிஸ்கா இங்கிஸ்கா பாயாசான்னு சொல்லிட்டு கவுண்டமணி சாரோட டைலாக், அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்கும்னு சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன். சார் நல்லா இருக்கும் பஸ்க்கு இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது டூயிட் சாங் அதில் பண்ணோம், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிலாக்கி டுமா அண்ட் ஒன் நோட்டில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு விபின், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மோகன் ராஜன் அவர் தான் இங்கிஸ்கா மங்கிஸ்காவும் அந்த நானும் மௌலும் சாங்கும் எழுதியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. இவங்க எல்லாரும் மேலே மேலே வளர என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்திச்சு சார் ரொம்ப நன்றி. அண்ட் வைபவ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நன்றி.